அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்கவிருப்பது மார்கழி மாத பலன்கள். மாதத்தில் சிறந்த மாதம் மார்கழி. அதே மாதிரி 12 மாதங்களில் 9வதாக வரக்கூடிய மாதம் மார்கழி. இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி என்னக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்வை செய்வது ஒரு சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி எனக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய 11ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2, 11 அதிபதிகள் இல்லை 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்தை வருது, இல்லை 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்தை பார்ப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தன யோகம், பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது ஒரு சிறப்பான யோகமாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் வந்துடாது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி எனக்கூடிய சூரியன் தன்னுடைய நட்பு வீடான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம், தொழில் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார ஏற்றம், பொருளாதார மேன்மை உங்களுக்கு கட்டாயம் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 3ல் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி எனக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் பிற்பாதியில், அதாவது 3ஆம் இடத்துல அவர் மறைந்தாலுமே உங்களுக்கு அவர் ஒரு சிறப்பான பலன்களை செய்கிறார். அவர் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 9 சுக்கிரன் பார்க்கறது இல்லை, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ல் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுக்கு 12ல் ராகு, அதாவது 6ல் ராகுவும் 12ல் கேது, இந்த சர்ப்ப கிரகங்கள் எனக்கூடிய ராகு கேதுக்கள் 12ஆம் இடத்தோட தொடர்பு பெறும்பொழுது ராசிக்கு 12லேயோ லக்னத்துக்கு 12லேயோ தொடர்பு பெறும்பொழுது அது உங்களுக்கு ஒரு தூக்கத்தை தூக்கமின்மையை ஏற்படுத்தும். ஸோ இது உங்களுடைய ராசி அதிபதி எனக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் அங்கே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி எனக்கூடிய சூரியனோட பார்வை சேர்க்கை அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தொழில் மூலியமாக நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க. வேலை பிஸ்னஸை, அதாவது பொருளாதாரத்தை எப்படி மேல் கொண்டு வர்றது, வீட்டு சுச்சுவேஷனை எப்படி ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் கொண்டு வர்றது, இதை பற்றின ஒரு சிந்தனைகளை நீங்கள் தூக்கத்தை இழந்துட்டுருப்பீங்க, இழப்பீங்க கூட. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அதுக்கான ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்களே உங்களுக்கு கை கொடுத்து உதவும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல உங்களுடைய 11ஆம் இடத்த அதிபதி 8, 11 அதிபதி எனக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது ராசி மற்றும் 11வது ராசியாக வரக்கூடிய அதிபதி, அந்த 2 ராசிக்குமே அதிபதி புதன், அவர் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது. கூடவே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி எனக்கூடிய சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான தனயோகத்தை கொடுத்தே தீரும். இந்த மாதம் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு திடீர்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஒரு பெரிய பொருளாதாரம் உங்களுக்கு கை கொடுக்கும், அவ்வளோ ஒரு பெரிய பொருளாதாரம் உங்களுக்கு வரும். அந்த ஒரு நிதியோ பணமோ சொத்தோ நகையோ செட்டில்மெண்ட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும்ன்ட்டு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் கட்டாயம் வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் சுக்கிரன் பிற்பாதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள், அதாவது மனைவி மக்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் அச்சம் கொள்வீர்கள். அதே மாதிரி பொருளாதாரத்தை நினச்சி சிறிது அச்சம் கொள்வீர்கள். அந்த அச்சம் தேவையில்லை. அதில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயங்கள் தான். இப்போ வேலைக்காக நம்ம பாடுபடும் போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது ஒரு யதார்த்தமான விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் வரியோ வருத்தமோ பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்காக மட்டும்தான். எல்லாரும் சம்பாதிக்கிறதுமே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யார் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமே எல்லாருமே பாடுபடுறீங்க. ஸோ
அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உங்களுடைய கலத்திரம் வந்து உங்களை வந்து புரிந்து கொள்வார்கள். அதனால் வந்து ஒன்றும் வந்து வரி பண்ணிக்காதீங்க. அதாவது வேலைக்கு போகும் பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகும் ஆண்களாக இருந்தாலும் சரி. அதாவது ஆண்கள் மோஸ்ட்லி எல்லோரும் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும் பெண்களுக்கு வந்து இது அவங்களுடைய வீட்டில் உங்களுடைய சுச்சுவேஷன், ஒர்க் ப்ரெஷருடைய சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு அனுசரின்னு நடந்துப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த துளாராசியில் வந்து கேது இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த மாதிரின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதும், மகான்கள் வழிபாடு, சித்தர்கள், ஜீவசமாதிகள் போன்ற வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த துளாராசியில் 12ஆம் இடத்துல, அதாவது இந்த துளாராசியில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு தூக்கமின்மை, ஒரு டிப்ரெஷன்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நிவர்த்தி ஆனால் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதும், சித்தர்கள், மகான்கள் போன்றவர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பான உத்தமமான பலன்களை வந்து கட்டாயம் கொடுக்குங்க. நீங்கள் அந்த டிப்ரெஷன்லேருந்து கெட் அவுட் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மார்க்கமாக இது காணப்படுகிறது. அதே மாதிரி இது யோகா, தியானம் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இது கொடுக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, துளாராசியில் கேது இருக்கிற வரைக்குமே ஒரு விரக்தியாக தான் பேசுவாங்க ஜனங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு விரக்தி மனப்பான்மைன்றது இருக்க தான் இருக்கும். ஏன்னா விரயங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது, முடிஞ்சால் நீங்கள் வந்து மௌன விரதம் கடைப்பிடிப்பது, இந்த மாதத்தில் நீங்கள் மௌன விரதம் கடைப்பிடிப்பது உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்ளும் ஒரு சக்தியையும், அது வந்து பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து உங்களை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நின்று உங்களை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மௌன விரதம்ன்றது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும், சரபேஸ்வரர் வழிபாடு செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும்.